ஃபேக் ரிவ்யூ கொடுக்குற ஒரு ஆள் எங்ககிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை தான் தேடிட்டு இருக்கிறேன். படம் நல்லா இருந்தது கேள்விப்பட்டதுல இருந்து அவர் எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறாரு. இதோ வர நான் இவரை மட்டும் போடலாம். இவர் தான் ஃபேக் ரிவ்யூ கொடுக்குற ஒரே ஆள் இவர் ஒருத்தர் தான். இளைய தளபதிக்கு ஜெய் போடு ப்ரோ. படம் உண்மையா சொல்றேன், பேட் ரிவ்யூஸை நம்பாதீங்க. அற்புதமா இருக்கு படம். இந்த ஏஜ்ல இந்த அளவுக்கு நடிக்கிறாரு. இந்த ஏஜ்ல யாராலும் நடிக்கவே முடியாது. இந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக தான் ஃபேன்ஸுக்காக தான் நடிக்கிறாரு. காசுக்காகலாம் இந்த ஏஜில் யாருமே நடிக்க மாட்டாங்க. அவர் நிறைய சம்பாதிச்சிட்டாரு. மனஸ்பூர்த்தியாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கு படம். கண்டிப்பாக பாருங்கள். ஹவுஸ் ஃபுல்லாகிடுச்சு. நீங்களே பார்த்தாலே தெரியும், கூட்டத்தை பார்த்தாலே அவ்வளோ அற்புதமாக இருக்காரு. உண்மையாக சொல்கிறேன், வி லவ் யூ ரஜினி சார், வி லவ் யூ தலைவா. இந்த ஏஜில் இந்த அளவுக்கு முதல்ல நம்ம ஏஞ்சி நிற்போமா, உயிரோடு இருப்போமான்னு டவுட்டு தான். ஆனால் இந்த ஏஜிலும் தான் ஃபேன்ஸுக்காக முழுக்க தான் எங்களுக்காக, என் ஃபேன்ஸுக்காக இவ்வளோ சூப்பராக நடிக்கிறாரு. லவ் யூ தலைவா, அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். தேங்க்ஸ். எங்கேயும் போர் அடிக்கல. நீங்கள் படத்தை படமாக பார்த்தாலே போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. சூப்பராக இருக்கு படம். எல்லாரும் நல்லா இருக்கு, நல்லா வர்த்தா இருக்கு. கண்டிப்பாக பாருங்க. நன்றி. இந்த அணில் காக்கா குருவிலாம் சொல்ல ரிவ்யூ அதெல்லாம் சுத்த போய் படத்தை ஒரு வாட்டி போய் பார்க்க சொல்லுங்க. தலைவர் படம்னா தலைவர் படம் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஒரு இது கூட கம்மியாகல. வாழ்ந்துருக்காருங்க. படத்தில் போய் பார்க்க சொல்லுங்க. படத்தை சார், படத்தை போய் பார்க்க சொல்லுங்க சார். செம்மையாக இருக்குது. ரிவ்யூ சொன்னவெல்லாம் பொய், எல்லாமே ஃபேக்கு. அணில் காக்கா சொன்னது எல்லாமே பொய். படத்தை போய் பார்க்க சொல்லுங்க. தலைவா விட்டு எத்தனை வருஷத்துல இந்த மாதிரி படத்தை எடுத்துன்னு கரெக்டா இருக்கு. படம் தர லெவல்ல இருக்குது. நல்லா அழகா இருக்கிறாரு தலைவர். அருமையா நடிச்சிருக்கிறாரு. பசங்க எல்லாம் ஃபேக் ரிவ்யூ எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. நேரில் வந்து தாராளமா ஒரு வாட்டி வந்து படத்தை பாருங்க. தலைவருக்காக கண்டிப்பா வந்து படம் பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குண்ணா. தலைவர் வரதே ஸ்டைலு தானா, அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆமாண்ணா, கண்டிப்பா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். 75 வயசு தான். 70 வயசுல இந்த மாதிரி 75 வயசுல பண்றதெல்லாம் பெரிய விஷயம். நல்லா பண்ணிருக்காரு. கொடுக்குற ஆள் எங்ககிட்ட ஒரு ஆள் இருக்கிறாரு. அவரை நாங்க காட்டுறோம். இல்லனா ஃபேக் ரிவ்யூ கொடுக்குற ஒரு ஆள் எங்ககிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை தான் தேடிட்டு இருக்கிறேன். படம் நல்லா இருந்தது கேள்விப்பட்டதுல இருந்து அவர் எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறாரு. அவரை தான் நான் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன். அவர் எங்க இருக்கிறாருன்னு மட்டும் பாப்போம்னா இதோ வர நான் இவரை மட்டும் போடலாம். இவர் தான் ஃபேக் ரிவ்யூ கொடுக்குற ஒரே ஆள் இவர் ஒருத்தர் தான். இளைய தளபதிக்கு ஜெய் போடு. உள்ளே அடி வாங்கினாரு. ஆல்வேஸ் தளபதி தமிழக வெற்றி கனவு வெல்லும். இவங்க தலைவர் இப்ப எப்படி அடி. படம் ஆவரேஜ் மூவி. ஆவரேஜ் அருமையான லியோ எல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. ஆவரேஜ் மூவி. நம்ம படம் எல்லாம் அருமையான படம். யாரு? ஓகே, அவர் வயசுக்கு பரவாயில்ல. ஓகே, குட். ஒன் டைம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். அதில் ரஜினி சூப்பர். ரஜினி சார் என்னுடைய ஃபேன். அவர் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஸ்டாண்டு, அடிப்படை ஸ்டாண்டு. ஆமாம் கண்டிப்பாக ரஜினியோட ஃபேனு. சூப்பர் படம். பிடிச்சது ரொம்ப ஸ்டாண்டு. நல்லா அது ஒரு கொஞ்சம் ஃபீலிங்கான ஒரு கொஞ்சம் மூமெண்ட். சூப்பராக இருந்துச்சு. அடிப்படை நல்ல ஸ்டாண்டு. அது நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. கொஞ்சம் இதில் தான் கொஞ்சம் குழப்பிட்டாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். தலைவர்னா தலைவர் தானே. நல்ல என் வயசு தான் அவருக்கு. என்னோட ஏஜ் அவர் ஏஜ் ஒன்று. ஆக்டிங்லாம் செம. தலைவர் தான் என்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். படத்துல சூப்பர். எல்லாமே செம சீன். ஒண்ணு கூட இது பழைய சீரியல் அந்த இது வந்துச்சு பாருங்க. அந்த ஆக்ஷன்ல நல்லா இருந்துச்சு. செம சூப்பர். அது சூப்பர். எந்த ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாம 50 வருஷத்துல இவங்க எடுத்திருக்கிறது. ரொம்ப எல்லா படமுமே இவர் சூப்பரா எடுப்பாரு. இந்த படம் இன்னும் செம்ம ஹிட். யார் வேணா பார்க்கலாம். எந்த ஒரு நெகட்டிவும் இல்ல, எல்லாமே பாசிட்டிவ் தான். அவர்லாம் கேட்கவே வேணாம். எல்லா படத்துலயுமே செம்மையா பண்ணுவாரு. இந்த படத்துல இன்னும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லர், கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. செம்ம ட்விஸ்ட் எல்லாமே. ஒரு சீனுக்குமே நாங்க என்ன ஆக போகுதுன்றதே ட்விஸ்ட்ல மண்டையிலே இருந்துச்சு. எல்லாம் காது கிளியே கத்துனாங்க. பக்காவா இருந்துச்சு ப்ரோ. பக்காவா இருந்துச்சு பாய். இங்க பாரு, இப்பதான் அங்கேயே ரிவ்யூ கொடுத்துட்டு வந்தேன். உண்மையா சொல்றேன், சூப்பரா இருக்கு படம். சூப்பர். ரொம்ப பிடிச்சிருந்து. சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாரும் தரமா இருந்து படம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சுங்க. படத்துல தலைவர் படத்துல எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குது. மெயினா தலைவர் தான். மூவி வரதே தலைவர் பார்க்கறதுக்காக சொல்லலாம். மற்றபடியெல்லாம் வந்து இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் செகண்ட் பார்ட் தான். ஸோ இந்த மூவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஆக்ஷன்ஸு அண்டு இந்த சில ட்விஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு.
நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக அதான் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேட்டர் ஃபுல்லு சீட்ஸ் வேக்கண்டாக எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் அதே எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இது தலைவர் தான் அங்கே மெயின். எல்லா இடத்துலையும் அட்ராக்ஷன். யார் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் தலைவர் தான் அங்கே மெயினாக தெரிகிறாரு. மற்றவங்களாம் வந்து ஓகே. எனக்கு தெரிஞ்சு நாகார்ஜுனா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாரு. அந்த சௌபின் அவர் சூப்பராக பண்ணிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச வில்லத்தனத்தில் வந்து நிறைய ஸ்கோப் இன்னும் நிறைய கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருந்தது. ரஜினி சார் இந்த 75 வயசுலையும் சூப்பர் டூப்பர் ஹிட் கலக்கியிருக்கிறாரு. எனர்ஜி, இணையத்தோட இசை, லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் அடி தடி தான். எல்லாம் ரெட் கலர் தான் மூவியை. பிளட் டொனேஷன் படத்தில் பார்க்கலாம், கண்டிப்பாக நிச்சயமாக பார்க்கலாம். பட் யுபிஏ மூவி தான் இது. எல்லாரும் குழந்தைங்களாம் கண்டிப்பாக பார்க்கறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், பதறுவாங்க கண்டிப்பாக. எல்லா இடத்தையும் கத்தி விலாசில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பரவாயில்ல. அது ஒரு டானுக்கான விஷயத்தை காமிச்சிட்டாங்க. தலைவராகவே காமிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. 75 வயசில் வந்து நான் ஏற்கனவே அந்த பேட்டி கொடுத்த மாதிரி 75 வயசில் வந்து எழுந்திரிச்சே வர முடியாத காலகட்டத்தில் எல்லாம் பேஷண்டாக பிபி மாதிரி சுகர் மாதிரி படுத்து கிடக்கிற காலத்தில் 75 வயசு திரையரங்கத்துக்கு வர வச்சார் இல்லையா? அதுவே மாபெரும் ஏற்று. இன்னும் நல்லா இருக்கணும், நிறைய படங்களை கொடுக்கணும், இன்னும் நல்ல குடும்ப படங்களையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். வெறுப்பாக தான் இருக்குது. கண்டிப்பாக வெறுப்பாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் மட்டும் அப்படி இருக்கும், கொஞ்சம் லேக் ஆஃப் இருக்கும். மற்றபடி அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க படத்தை. கடைசியில் அவருக்கு ஜோடியை போடாமல் விட்டாங்க, அதுதான் கொஞ்சம் இது. எனவே சூப்பர் படம், ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான். இன்றைய வரைக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால தான் அவர் இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எல்லா நடிகர்களும் நாகார்ஜுனா அவருடைய கூட அமீர் கான் அவருடைய கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நாகராஜன் ரோல் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க படத்தை. நன்றி, வாழ்த்துக்கள். படமா ஓகே, நல்லா இருக்கு. பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஏஜுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்ததுண்ணா. கூலி படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்ததுண்ணா. அந்த படத்தில் எல்லா சீனுமே நல்லா இருந்ததுண்ணா. நல்லா நடிச்சிருக்காருண்ணா. ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்களோன்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு. எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன கடைசியில் அவங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்கன்னு தான் நினச்சோம். திரும்பி அவர் நடிக்கிறதுக்காக நாங்கள் காத்துட்டுருக்கோம். படம் பார்க்க அவர் படம் எல்லாருமே நடிக்கிறதுக்காக நாங்கள் காத்துட்டுருக்கோம். சூப்பராக இருந்ததுண்ணே. என்ன ஒரு கொஞ்சம் கிளைமேக்ஸில் ஏதாவது இந்த மெலோடி சாங் ஏதாவது வச்சுருந்தா ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். அதுதான் ஒன்று குறைன்னு பார்த்தோன்னா. அவர் ஸ்டைலிஷ் அடிச்சிக்க முடியாதுண்ணே. எல்லாம் செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்தது சார். அவரோட ஃபைட்டு, அவருடைய ஆக்ஷன் எல்லாமே பிடிச்சிருந்தது. 74 மாதிரி தெரில, 30-35 மாதிரி இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல. லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக போகுது. சூப்பராக இருக்குண்ணா படம். தலைவரோட ஆக்ஷன் என்ட்ரி தானே எல்லாமே. அவர் ஸ்டைல் மாஸ் எப்பவுமே மாறாது, அவ்வளோதான். போர் அடிக்கல. தலைவர் ரசிகல் போர் அடிக்காதுண்ணா. சூப்பராக நடிச்சிருக்கேன். அவருக்கு குறையா சொல்லும், குறைய வேண்டியதில்லை. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ரஜினி ஆக்டிங் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் நல்லா நான் கூலிக்கு தான் போயிட்டு வரோம். படம் தலைவர் தான் மாசு. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குண்ணா. இந்த 75 வயசுல மாதிரி தான் பெரிய விஷயம்ண்ணா. அது என்னைக்குமே இல்லை. படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. என்ன டைமாக இருக்கு படம் பார்க்க முடியாது. நல்லா இருந்தது. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்குது. நல்லா இருந்தது. நல்ல சீன்லாம் சூப்பராக இருக்குது. ரஜினியோட ஸ்டைல் பக்காவாக இருக்குது. செம்ம மாசாக இருக்குது. படம் சூப்பர் செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லாம் ஃபைட்டு டான்ஸு எல்லாம் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாக போயிடுது. நல்லா இருக்கு. எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. ரஜினி ரொம்ப பிடிக்கும். ஆமாம் சூப்பராக இருக்குது. ஆமாம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. தலைவர் ஸ்டைலு நல்லா இருந்துச்சு. ரஜினி சூப்பராக பண்ணியிருக்காரு. பழையமா தெரியுது. படமா ஃபைட்டு தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்கு. சூப்பர். அவங்க ஸ்ருதிகா ஷன் நல்லா இருந்தது. மோனிகா சாங் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. பார்க்கலாம் ப்ரோ, நான் ஒரு பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகே, சுமாராக பண்ணியிருக்காரு. ஒன்றும் விளங்கலை. சூப்பர் சொல்லு. சூப்பர். ரஜினி அங்கிள் நல்லா தான் இருந்துச்சு. ரஜினிக்காக தான். என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. எல்லா சீனும் நல்லா தான் இருந்தது. நல்லா பண்ணிக்கிறாரு. சூப்பர். இல்லை விருப்பம் தான். டேரக்டருக்காக தான். எல்லாரும் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. பார்க்கலாம் ப்ரோ. ஒரு சீனுக்கும் எப்படி இந்த அந்த ஒருத்தர் எப்படி கொல்லுவாங்க, எப்படி வந்து இது கூட்டு போவாங்க, அவர் யாரு, லேபர் லீடர் யாரு, ஒன்னு செம்ம ட்விஸ்ட். கேட்கவே வேணாம். ஒருத்தரும் ஒரு கேரக்டரும் செம்மையா நினைச்சிருக்காங்க. அதுலயும் ஸ்ருதி ஹாசன் தலைவர் கேட்கவே வேணாம். சூப்பரா நினைச்சிருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்கலாம்.